நாவிற்கு சுவையே விருந்து. ஒரு பெரிய டம்ளரில் கொஞ்சமாக வெந்தயத்தை கழுவி இந்த மாதிரி போட்டுட்டு அதில் நிறைய ஹாட் வாட்டர் இப்படி ஊற்றிடுவேன். நல்ல பெரிய டம்ளர் எடுத்துகிட்டு அதில் இந்த ஹாட் வாட்டர் ஓரளவுக்கு ஆறுனதுக்கப்புறம் அந்த தண்ணியை வெது வெதுப்பாக அப்படியே குடிச்சிட வேண்டியதான். ஒரு பேனில் 2 வாழைக்காயை சின்ன சின்னதாக இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துட்டு கொஞ்சம் உப்பு சேர்த்து இதை வதக்கி எடுத்துக்கணும். ஓரளவு வதங்கி வந்ததுக்கப்புறம் இது கூட மஞ்சள் தூள், மிளகாய்த்தூள், சீரகத்தூள், மல்லித்தூள் எல்லாம் சேர்த்து ஒன்று போல் இதோட மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கணும். மல்லித்தூள் சேர்க்கும்போது இந்த வாழைக்காயோட டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். அதுக்காக நிறையா சேர்த்துடாமல் ஒரு ஸ்பூன் அளவுக்கு நம்ம மல்லித்தூள் சேர்த்துக்கலாம். இப்போ இதெல்லாம் ஒன்று போல் கலந்து விட்டுட்டு தேவையான அளவுக்கு கொஞ்சமாக எண்ணெய் ஆட் பண்ணி இதை நம்ம பேனில் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மெத்தடில் நம்ம செய்கிற இந்த வாழைக்காய் ஃப்ரை வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். எல்லா வெரைட்டி ரைஸ்க்கும் வந்து இது ஒரு குட் காம்பினேஷன். நீங்களும் இந்த மெத்தடில் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். வாழைக்காயை போட்டு ரொம்ப மொறுன்னு வறுக்காமல் அது ஒரு பதமாக எடுத்துட்டோம் அப்படின்னு சொன்னால் நம்ம வந்து லஞ்சுக்கெல்லாம் எடுத்துகிட்டு போய் சாப்பிடும்போது ரொம்ப ட்ரையாக இல்லாமல் நல்லா சாஃப்டாக சாப்பிட்றதுக்கு நல்லா டேஸ்ட்டாக கிடைக்கும். மொறுப்பே இல்லாமல் இருக்காது. ஆனால் ரொம்ப டீப் ஃப்ரை பண்ணிட்டோம் அப்படின்னு சொன்னால் நம்ம ஆஃப்டர்நூன் கொண்டு போய் சாப்பிடும்போது ரொம்ப ட்ரையாக இருக்க மாதிரி ஃபீல் ஆகும். அதனால் ஒரு பதத்தில் நம்ம எடுத்துக்கலாம். இந்த மெத்தடில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு வாழைக்காய் வறுவல் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள்.